ஏமாற்றுக்காரர்களின் ஆயுதம் கடவுள். எல்லோரையும் நம்புவது பயங்கரமானது, யாரையும் நம்பாமல் இருப்பது அதிபயங்கரமானது. என்றைக்குமே உங்கள் அடையாளத்தை அடமான வைத்து விடாதீர்கள். உங்களிடம் நடிப்பவர்களை நிறுத்த உங்களால் முடியாது, அதை நீங்கள் நம்புவதை நிறுத்த உங்களால் முடியும். அவமானங்களை நினைத்து அழாதீர்கள். உங்கள் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்கள்தான். வாழ்க்கை ஒரு கேள்வி, யாரும் பதில் சொல்ல முடியாது. மரணம் ஒரு விடை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தையே வீசி எறிய ஒரு சிலரால் தான் முடியும். உலகம் கெட்டுப்போச்சு என்று எல்லோரும் சொல்லும்போது உலகம் யாரால் கெட்டுப்போச்சு என்றுதான் தெரியவில்லை. உண்மையற்றவர்களுக்கு மௌனத்தின் வழி புரியாது. அடுத்தவரை சார்ந்து நாம் செய்ய நினைக்கும் எதுவும் நினைத்த வண்ணம் சிறப்பாக நடக்காது. புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, எதையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். சில தவறுகள் மன்னிக்கப்படாததுதான் மிகப்பெரிய தவறாய் மாறிவிடுகிறது. அவமானத்திற்கு 2 குணங்கள் உண்டு. கோழையை தற்கொலை செய்ய வைக்கிறது, வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து உங்கள் நடத்தையை தீர்மானிக்கும் யாரும் நிச்சயம் உங்களுடன் இருக்க தகுதியற்றவர்களே. மண்டையில் தட்டி விரட்டிவிட்டு வேலையை பாருங்கள். இங்கே எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை என்பதற்காக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு. விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது, சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கை மகிழாது. நீங்கள் உறவாக நினைத்த யாரும் உங்களை கைவிட்டு சென்றால் கொஞ்சம் கூட கவலை கொள்ளாதீர்கள். பிறப்பிலிருந்து நம் கூடவே இருக்கும் நம்ம உயிரே ஒரு நாள் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போய்விடுகிறது. அவர்கள் போகட்டும், விடுங்கள். யாரை நம்பியும் யாரும் இல்லை, எல்லாம் அவன் செயல். நடப்பதை மாற்ற முடியாது, ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம். நடக்காது என்று தெரியும் போது நம்மை ஏளனமாக பார்ப்பவனை அடிக்கடி சந்திக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும். மனிதனுக்கு பயம் வந்தால் பக்தி வருகிறது, பக்தி வந்தால் புத்தி வருகிறது, புத்தி வந்தால் வெற்றி வருகிறது, வெற்றி வந்தால் வசதி வருகிறது, வசதி வந்தவுடன் திமிர் வருகிறது, திமிர் வந்தவுடன் நான் என்ற ஆணவம் வருகிறது, ஆணவம் வந்தால் அழிவு வருகிறது, அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது, பயம் வரும்போது மீண்டும் மனிதனுக்கு பக்தி வருகிறது. இதுதான் மனித புத்தி. தகுதியற்றவரை நம்பினால் நாம் ஏமாற்றப்படுவோம். அதற்கு பெயர்தான் நம்பிக்கை துரோகம். அன்பு குறைய குறைய குறைகள் மட்டும் பிரகாசமாக தெரியும். நம்மை பற்றி தெரியாதவர்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க தேவையில்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பொய்யா இருக்கும்போது நாம் மட்டும் உண்மையாக இருக்கிறது தனி கெத்து தான். ஆணின் அன்பை உணராத எந்த பெண்ணும் சந்தோஷமாக வாழ்ந்ததில்லை. பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஆண்கள் இவ்வுலகில் எதையும் சாதித்ததில்லை. நினைத்ததை சாதித்திட புத்திசாலியாக இருப்பது மட்டும் போதாது, பொறுமைசாலியாக இருப்பதும் அவசியம். பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு புத்தி வேண்டும், அதை ஒழுங்காக சேர்த்து வைப்பதற்கு ஒரு புத்தி வேண்டும், சேர்ந்ததை நியாயமாக செலவழிப்பதற்கு ஒரு புத்தி வேண்டும். 3 புத்தியும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் தலையெழுத்து நன்றாக இருக்க வேண்டும்.